என்ன முட்டை குழம்பு வச்சுட்டியா போல? ஆமாய்யா, சாப்பிட கிளம்பிட்டேன். அதானே. ஆமா. நான் சமைச்சா கூட நேரம் ஆகும் போலயே. ஆமாய்யா. அருமையான என்ன மட்டன் பொடியை வச்சு முட்டை குழம்பு பண்ணிருக்கீங்க. ஆமா, மட்டன் பொடியை போட்டு ஒரு முட்டை குழம்பு எப்படி இருக்கு பாருமா பார்வைக்க. கோர்மண்ணா குழம்பு எங்க? எப்படி இருக்கு குழம்புனா பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணணும். அப்ப கருவாடு வேற வச்சிருந்தீங்க. கருவாட்டு குழம்பு எப்போ வைப்பீங்க? கருவாடு எப்ப வைப்பேன்னு கேட்கணும். ஆமா, அப்ப வைப்பம் பாருங்க. ஜம்முன்னு ஒரு கருவாட்டு குழம்போ முட்டை குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. சூப்பர். ஆஹா, நான் வச்ச குழம்பு நானே சொல்லக்கூடாது, சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். ஓ, இது முட்டை குழம்பும் நீ வைக்க கத்துக்கிட்டீங்க. ஆமா, அப்படியே அடுப்புகிட்ட நின்று என்கிட்ட இருந்து எல்லாம் அதை கடல காப்பி தான் பாருங்க. கொதிக்க கொதிக்க என்கிட்ட இருந்து அப்படியே ஆமா பாத்துக்கிட்டே நீங்க தானமா காப்பி அடிச்சிட்டியா என்கிட்ட இருந்து? ஆமாய்யா, நல்லா முட்டை எல்லாம் பக்குவமா வந்து அருமையா இருக்கு. அப்ப மட்டன் பொடியை வச்சு முட்டை குழம்பு பண்ணலாம். அருமையா பண்ணலாம். பண்ண முடியாதுங்கிறது இல்ல, அருமையா பண்ணலாம். ஓஹோ, எப்படி இருக்கு? ஆனா 1/4 மணி நேரத்துல பண்ணி முடிச்சிட்டீங்களே. அருமையா இருக்குமா? சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நீங்களும். சூப்பர். கருவாட்டு குழம்பு எப்போ வைப்பீங்க? கேக்குறீங்கல்ல, கேளுங்க. எப்போ வைப்பீங்கன்னு கேளுங்க, வச்சு காட்டிடுவோம். அப்பதான் வைப்பீங்களா? ஆமா. சரி, ஓகே, அதையும் வச்சிருங்க.